ஹாய். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நான் விக்டிம் மென்டாலிட்டியில் இருக்கவங்களுக்கு எப்படி வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, நீங்கள் விக்டிம் மைண்ட் செட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதோட தாட் பேட்டர்ன்ஸ் அண்ட் தென் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும், ரிலேஷனல் குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட போய் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டாலையும் பார்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். ஸோ ஒரு செகண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி வந்து விக்டிம் மென்டாலிட்டி, விக்டிம் மைண்ட் செட்டில் வந்து வெளியில் வர்றது, ஹவு டு ஓவர் கம் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஒர்க் பண்ணுங்கள். சும்மா வந்து சொல்கிறது கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க. ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ ஆக்ஷன் எடுங்க. நீங்கள் வந்து எதுவுமே வந்து ட்ரை பண்ணாமல் சும்மா வீடியோ பார்த்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கல, அது உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணலன்னா அது வந்து யூஸே இல்லை. அதனால் எந்த வீடியோ பார்த்தாலும் அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எதுக்கு நான் விக்டிம் மைண்ட் செட் பற்றி வந்து ரொம்ப வீடியோஸ் வந்து நான் நிறைய வீடியோ போடுறேன், எல்லா விதமான குவாலிட்டிஸையும் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, பிகாஸ் இருக்கிறதுலே ரொம்ப புவரான ஒரு மைண்ட் செட் அப்படின்னா அது விக்டிம் மைண்ட் செட் தான். ரொம்ப வந்து லோ லெவல் ஸ்டேஜில் நம்ம இருக்கோம், நம்ம லைஃப்லேயே வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த விக்டிமாக இருக்கிறனால தான். இதனால் வந்து நம்மளுக்கு முன்னேற்றமே இருக்காது. நம்ம லைஃபே வந்து ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளாரியே தான் இருக்கும். நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய கிஃப்ட்டோ இல்லை பெனிஃபிட்ஸோ நம்ம லைஃப்பில் பெஸ்ட்டு வெர்ஷனாக மாறுறதுக்கான எல்லாத்துக்கும் ஒரு மெயினாக இருக்கிறது இந்த ஒரு மைண்ட் செட் தான். இதுதான் வந்து நம்மளுக்கு தடையாகவே இருக்கும். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு ஓவர் கம் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ட்ராமாவை கிளியர் பண்ணலாம், நம்ம இன்னர் சைல்டை வந்து ஹீல் பண்ணலாம், நம்ம ஃபெமினைன் அண்ட் மாஸ்குலைன் சைடை வந்துட்டு நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம கவனிக்காமல் இருந்திருப்போம், அதெல்லாம் ஹீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து நம்ம லைஃப்பில் கொண்டு போகலாம். பேசிக் வந்து இதுதான். இந்த மைண்ட் செட்டை வந்து ஓவர் கம் பண்ணுறது மூலிமா தான் நம்மளால் வந்து ஒரு பெட்டர் லைஃபையே வந்து லீட் பண்ண முடியும். தட்ஸ் வை ஐ எம் ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து விக்டிம் மைண்ட் செட்லேருந்து வெளியில் வாங்கன்னு அதனால தான் இதை ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஹவு டு ஓவர் கம் இட், விக்டிம் மைண்ட் செட்டை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். மெயினாக வந்து செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் தென் வந்து மைண்ட் செட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுங்கள், இன்டென்ஷனல் ஆக்ஷன்ஸ் எடுங்க. ஓகே, ஸோ செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நமக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விக்டிமைஸ்டாக ஏன் மாற்றுறாங்க, மற்றவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற அப்படி விக்டிம் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை அவங்களால நம்ம ஃபீல் பண்ணுறோமா, அவங்க பண்ணுறனால நாம் வந்து நமக்குள்ளே வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் வருதா, இல்லை வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உள்ள ட்ரிகர்ஸ் இருக்குது, அதனால் வந்து நம்ம விக்டிம் மாதிரி ஃபீல் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃப் அவேர்னஸ் அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் மூலிமா அது தெரிஞ்சுக்கணும். அந்த வந்து நம்ம மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அது மூலியம் அஃபர்மேஷன் சொல்லி இல்லை இனிமேட்டு அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணுறது. ஓகே, மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்னா ஆக்ஷன் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி மெயினாக 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும். என்ன நம்ம தாட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பிகாஸ் பேசிக்காக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து விக்டிம்னு சொல்லிக்கிறோம். எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா எனக்கு தான் அது நடக்குது, எப்போவுமே எனக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபெமிலியராக அதுதான் என்னோட பேட்டர்ன், அதே மாதிரி ஸ்டக்காகி ஒரே இடத்துல ஸ்டக்காகி இருப்பாங்க. லைக் என்னென்னா மற்றவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும், ஆனால் எனக்கு அப்படி நடக்காது. அப்புறம் வேறு என்ன, நான் ரொம்ப பாவம், இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு, இதெல்லாம் வந்து என்னோட ரெகுலர் லைஃப்பில் சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோரிஃபை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது, என்னால் எதுவுமே முடியாது, எனக்கு வந்து உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க, ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு லூப் மாதிரி உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது, விக்டிமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்கள் தாட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு மைண்டில் வந்து இப்படி இருக்கான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறையா கொடுத்துட்டேன். இருந்தாலும் நீங்கள் உங்கள் தாட்ஸை வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணணும். அடிக்கடி உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, விக்டிம்ஸ் வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்றத நான் தாட் பேட்டர்ன்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பாருங்கள், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தாட்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, சோகமாகவே இருக்கீங்களா, கோவமாக எப்போவுமே கோவப்பட்டுட்டே இருக்கீங்களா, சாதாரண விஷயம் தான் ஆனால் அதுக்கு கூட கோவப்படுறது. அப்புறம் எப்போவுமே வந்து ஏதாவது லைஃப்பில் வந்து எவ்வளவோ சுவாரஸ்யமாக நடந்துகிட்ருக்கோம், ஆனால் நீங்கள் மட்டும் வந்து சோகமாக அப்படியே சொல்லி அழுது வடிஞ்சு அப்படியே அழுமூஞ்சாட்டமே சுற்றிட்டு இருக்கிறது. லைக் என்ன, ஒரு லைஃப்பில் வந்து ஒரு லைவ்லியாகவே ஒரு ஹாப்பியாகவே இருக்க முடியாது. அந்த ஸ்மைலுன்றதே ஃபேஸில் இருக்காது. எப்போவுமே வந்துட்டு அப்படியே டல் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்தாலே அந்த பாசிட்டிவிட்டி இல்லாமல் அந்த மாதிரி உங்களுக்கு எமோஷன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கா, எது உங்களை அப்படி டம்ப் பண்ணுது, எது வந்து டிப்ரெஷனாக அப்படி ஃபீல் பண்ண வைக்குது, எது உங்களை சோகப்படுத்துது, அதுக்கான காரணம் என்ன, அதெல்லாம் கண்டுபிடிங்க. நீங்கள் ஆக்சுவலி ஃபிசிக்கலாகவும் டவுனாக இருப்பீங்க, எமோஷனலியும் டவுனாக இருப்பீங்க, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுபிடிங்க. ஓகே, அண்ட் தென் இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வந்துட்டு நீங்கள் ரீரைட் பண்ணணும், ரீஃப்ரேம் பண்ணணும். உங்கள் தாட்ஸு உங்கள் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணும். ஓகே, எப்படி அப்படின்னா நிஜமாவே இது வந்து எனக்கு நடக்கிறனால சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, என்னை அப்செட் பண்ணுற மாதிரி நடக்குதுன்னா நான் வந்து ட்ரூவாகவே எனக்கு ரொம்ப ஓவராக என்ன சொல்கிறது,
இதுக்கான ரியாக்ஷன் இவ்வளோ தான் அப்படின்னா நான் வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி அதை பெருசாக்குறேன்னா, சிச்சுவேஷனை வந்து நான் வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நானே தான் ஊதி ஊதி பெருசாக்குறேன்னா, இல்லை வந்து ரியலாகவே ப்ராப்ளம் தான் நடந்துட்டுருக்கா, நான் ரியாக்ட் பண்ணுறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அண்ட் தென் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஐ எம் ஹெல்ப்லெஸ், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, என் ஃபேமிலி இப்படி தான், என் ஃப்ரெண்ட்ஸும் இப்படி தான், யார் என் கூட இருந்தாலும் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ இனிமேட்டு அப்படி நினைக்காதீங்க. இனிமேல் எனக்கு நான் ஃப்ரெண்டு, என்னால் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் சில டைம் நம்மளால் ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ண முடியாது. புதுசாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்மளுக்கு அதை வந்துட்டு டீகோட் பண்ண தெரியல, ப்ராப்ளம் வந்து சமாளிக்க முடியல, இதுக்கு முன்ன பின்ன நம்ம வந்து பழகிக்கல அப்படின்றப்போ நம்ம நிஜமாலுமே பயப்படுவோம். ஸோ அந்த பயத்தினால என்ன ஆகும், ஹேண்டில் பண்ண தெரிலனோன்னே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் வரப்போ ஹேண்டில் பண்ண தெரிலனோன்னே ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், ஐ எம் ஸ்ட்ராங் இனஃப் டு ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம், ஹேண்டில் திஸ் திங் அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனை என்னால் ஓவர் கம் பண்ணி வர முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், என்னை மீறி எதுவும் நடந்துராது, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக வந்து அஃபார்ம் பண்ணுங்கள், சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எப்பப்பெல்லாம் மைண்டில் வருதோ, இல்லை நீ லாய்க்கே இல்லை, நீ வேஸ்ட்டு, உன்னால் எதுவுமே வந்து பண்ண முடியாது, உன்னோட ரியாலிட்டி சேஞ்ச் பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் உங்கள் மைண்டில் வந்து நெகட்டிவாக வர வர நீங்கள் அதை மாற்றணும் பாசிட்டிவாக. ஓகே, ஸோ வந்து என்னால் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும், என் லைஃப் என் கையில் தான் இருக்குது, ஸோ வந்து நான் வந்து இதை மாற்றி காட்டுறேன், நான் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவிட்டி கொடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது, அண்ட் தென் வந்துட்டு ஓனர்ஷிப். இப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அது வந்து சுட்டி காட்டுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ இல்லை ஆஃபீஸ்லையோ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நீ இந்த தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீ தான் எப்பயும் தப்பு இல்லை, அடிக்கடி உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, உன்னால் எப்பயுமே ப்ராப்ளம் தான், ஏன் இதை வந்துட்டு வந்து மாற்றிக்கவே முடியாதா அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்களுக்கே யோசிச்சு பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்லி நாம் கேட்கணுமா அப்படின்னு இல்லாமல் சரி ஓகே இத்தனை வாட்டி இத்தனை பேர் சொல்கிறாங்களே, ஒரு வேளை என்கிட்ட தான் உங்ககிட்ட ப்ராப்ளமே இல்லைனா கூட ப்ராப்ளம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். மேபி அவங்க சொல்கிறது ஏதாவது 1 or 2 திங்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமா என்கிட்ட இருந்து, உங்ககிட்ட ஏதாவது மாற்றிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தப்பை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே நீங்கள் சாரி கேட்டுட்டு ஓகே நான் ஐ எம் ரெடி டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுங்க. மிஸ்டேக்ஸை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு அந்த ஈகோ மைண்ட் இருக்குது, ஈகோ சென்ட்ரிக்காக எப்படி இருப்பாங்கன்னா, நீ சொல்லி நான் கேட்குறதா, என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன், தப்பே பண்ணாலும் நான் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரி தான் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும். ஸோ அந்த வந்து அது எல்லா இடத்துலையுமே வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து இந்த ஒரு நெகட்டிவ் ட்ரைட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலன்னா நீங்கள் லைஃப் லாங் வந்து இது வந்து உங்களை என்ன சொல்லும், மற்றவங்களோட வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியாது. இந்த ஈகோ வந்து ஃபஸ்ட் நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும். அதனால் மிஸ்டேக்ஸ் தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. என்னோட லைஃப்பில் நான் தப்பு பண்ணிட்டேன், ஆமாம் ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன், அதுக்காக எப்போவுமே அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் இதை வந்து ஓன் பண்ணுறேன், ஐ மீன் நான் வந்துட்டு இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதை சேஞ்சும் பண்ணிக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க. தென் என்ன அப்படின்னா ஓகே, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கண்ட்ரோல். எது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதோ உங்கள் லைஃப்பில் இப்போதைக்கு எது உங்கள் கையில் இருக்குது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு உங்களால் முடியாத விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ வந்து ரொம்ப அதுக்காக வந்து வரி பண்ணிக்கிட்டு அதையே பற்றி யோசிச்சுக்கிட்டு உங்கள் டைம் எனர்ஜி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ லெட் கோ பண்ணிவிடுங்க வாட் யூ கான்ட் கண்ட்ரோல். ஓகே, ஸோ அதை அப்படியே விட்டுடுங்க. பிகாஸ் அது நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் இழுத்து பிடிச்சி டயர்டாகி ஏன் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறீங்க. எல்லா விஷயத்துலையுமே தான் நிறைய பேர் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தான் தான் கரெக்ட்டுன்னு. ஆனால் அது வேறு ஒரு விஷயமா போய் முடியும். அப்போ என்ன ஆகும், சரி இவ்வளோ போராடணும், நம்ம பக்கம் வந்துடாதா, நம்ம சைடு வந்து நியாயம் கிடச்சிடாதா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ சிலது என்ன பண்ண முடியும், அதுக்கு நியாயமே இல்லை கிடைக்கலன்றப்போ அதை அப்படியே விட்டுடுங்க. அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கான டைமில் அதுக்கான உங்களுக்கு வந்து டிவைன்லி வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ வந்து உங்களால் முடியாத விஷயத்த நீங்கள் வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் அவசியம் கிடையாது. லெட் கோ பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கண்ட்ரோல். எது வந்து உங்களால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் எனர்ஜியை கொடுங்க, ஆக்ஷன் எடுங்க. ஓகே, பாசிட்டிவாக வந்து உங்கள் லைஃப்பில் என்னென்ன இம்பாக்ட் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் வந்து மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லைன்ற விஷயத்துக்காக ரொம்ப நேரம் யோசிக்காதீங்க. ஒரு பொருள் வந்து இல்லை அப்படின்றதுக்காக அதை நினச்சி வரி பண்ணுறது இல்லை. ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பர்ன் அவுட் ஆகி என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓவராக வந்துட்டு எஸ்டிமேட் போட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறது. உங்களால் முடியலன்றப்போ அதை விட்டுடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நினச்சி ஹாப்பியாக இருங்க, கிரேட்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அட்லீஸ்ட் நான் இது வரைக்கும் உங்களே நீங்கள் வந்து பாராட்டிக்கோங்க, இதையாச்சும் என்னால் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாசிட்டிவான விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எனர்ஜி கொடுங்க.